நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையோடு நான் அருணீரேஷா அருளானந்தம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஏடிஎம் இயந்திரமூடாக முன்னெடுக்கப்பட்ட நிதி மோசடி தொடர்பில் தகவல். கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவோருக்கு அறிவுறுத்தல். ஸ்ரீலங்கன் விமான சேவையில் MBBS பதவியேற்ற வைத்தியர் ஒருவர் 10 லட்சம் ரூபாவுக்கும் அதிக சம்பளம் பெறுவதாக குற்றச்சாட்டு. தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவதற்கு எதிர்க்கட்சி தீர்மானம். பதவியை இழக்க நேரிட்ட தமது கருத்து தொடர்பில் விஜயகலா மகேஸ்வரன் விளக்கம். உண்மையிலே நாம் பேச வந்தது எங்களுடைய யுத்தத்துக்கு முன்னர் இருந்த நிர்வாகத்தை. Facebook விருந்து பிரசாரத்தின் பொழுது போதைப் பொருளுடன் கைதான 85 பேர் பிணையில் விடுவிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தன்னெழுச்சி மலேக இளைஞர்கள் ஹட்டனில் சத்தியகிரக போராட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் ATM எனப்படும் தனியக்க இயந்திரம் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட நிதி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் உள்ள வங்கிகளில் காணப்படும் ATM எனப்படும் தன்னியக்க பணப்பரிமாற்ற இயந்திரங்களில் கருவியொன்றை பொருத்தி அதனூடாக வாடிக்கையாளர்களின் தரவுகள் குழு ஒன்றினால் சேகரிக்கப்பட்டுள்ளன. அந்த தரவுகளை பயன்படுத்தி போலியான அட்டைகளூடாக பணம் பெறப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ள நிலையில் அது தொடர்பிலான விசாரணைகளை குற்றத்தடுப்பு திணைக்களத்தினர் முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கியுடன் இணைந்த நிறுவனமான லங்கா கிளியர் நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ATM எனப்படும் தன்னியக்க பணப்பரிமாற்ற இயந்திரத்தினூடாக கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு ATM இயந்திரத்தை பயன்படுத்துவோருக்கு லங்கா கிளியர் நிறுவனம் அறிவித்துள்ளது. ATM இயந்திரத்தை பயன்படுத்துவோர் கவனம் செலுத்த வேண்டிய சில முக்கிய விடயங்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நிதி கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்தப்படும் ATM இயந்திரத்தில் அனாவசியமான கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதற்கு முன்னர் ஆராயுங்கள். ATM இயந்திரத்தினூடாக கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகையில் உங்களை சூழவுள்ளவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துங்கள். சந்தேகத்திற்கிடமான பொருள் அல்லது நபர்கள் தொடர்பில் வங்கியின் பாதுகாப்பு பிரிவு அல்லது போலீசாருக்கு அறிவியுங்கள். ATM இயந்திரத்தை பயன்படுத்தும் அனைவரும் தமது ATM அட்டைக்குரிய வங்கியில் கொடுக்கல் வாங்கலுக்கான குறுந்தகவல் அறிவித்தலை செயற்படுத்திக் கொள்ளுங்கள். 71வது தேசிய தினத்தை முன்னிட்டு காலி முகத்திடலில் நடைபெறவுள்ள நிகழ்வுகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளன. இதில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ள மாலத்தீவு ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலி இன்று முற்பகல் நாட்டை வந்தடைந்தார். 71வது தேசிய தின நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக மாலத்தீவு ஜனாதிபதி இன்று முற்பகல் 11 மணியளவில் கொழும்பை வந்தடைந்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோர் கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று மாலத்தீவு ஜனாதிபதியை வரவேற்றனர். இதேவேளை தேசிய தின நிகழ்விற்கான இறுதியொத்திகை இன்று முற்பகல் காலி முகத்திடலில் நடைபெற்றது. நாளை நடைபெறவுள்ள தேசிய தின நிகழ்வை முன்னிட்டு காலி முகத்திடலை சூழவுள்ள வீதிகளினூடான போக்குவரத்திற்கு மாற்று வீதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உதேசன பகை அலுயம பகைய சிட்ட பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தின நிகழ்வுகள் நிறைவடையும் வரை காலை 5 மணி முதல் கொள்ளுப்பிட்டி சந்தையிலிருந்து லோட்டஸ் சுற்றுவட்டம் வரையான வீதி மூடப்பட உள்ளது. போலீஸ் அதிகாரிகளின் சமிஞ்சைகளுக்கு அமைய செயற்படுமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வீதிகளை தவிர்த்து வேறு வீதிகளை முடிந்தளவு பயன்படுத்துமாறும் கோருகின்றோம். பாவிதா கர்ன லெசட்டாத் இல்லா சிட்டினோ. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று மதியம் போல்பிதிகமவுக்கு சென்றிருந்தார். போல்பிதிகமவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையுடன் இணைந்த வகையில் சேவையாற்றிய போது உயிர் தியாகம் செய்த ராணுவ சார்ஜன் SS விஜயகுமாரவின் இல்லத்திற்கு ஜனாதிபதி சென்றிருந்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அங்கு வருகை தந்த ராணுவ சார்ஜனின் தாய், மனைவி மற்றும் ராணுவத்தினரை சந்தித்து அனுதாபம் தெரிவித்தார். மாலியில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்கள் இருவரினதும் பூதவுடன் நாளை நாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார்.
மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் வாழும்போது நாட்டின் அரசியல் மேடைகளில் தேசிய அரசாங்கம் எனும் எண்ணக்கரு தலைப்பாக மாறியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான யோசனையை சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்தார். எனினும் அந்த யோசனைக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சில அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஒரு தடவை நாம் தேசிய அரசாங்கத்தை அமைத்தோம். எனினும் அதனை முன்னெடுத்துச் செல்வதற்கு இடம் அளிக்கவில்லை. எனினும் எதிர்காலத்தில் எதிர்நோக்க உள்ள சவால்களுக்கு மத்தியில் பாராளுமன்றத்தில் இவ்வாறு செயற்படுவது பொருத்தமற்றது. 30 பேரை கொண்ட அமைச்சரவையினூடாக பயணிக்க முடியும் என்பதே எனது தனிப்பட்ட கருத்து. அதுவே மிகவும் சிறந்தது. பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்க உள்ள காலத்தில் அமைச்சரவையை விஸ்தரித்து மக்கள் மீது சுமையை திணிக்க முயல்வதை விட தற்போதைய அமைச்சரவையின் மூலம் அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுப்பதே சிறந்தது. தேசிய அரசாங்கத்திற்கு செல்லக்கூடாது என்பதே எனது தனிப்பட்ட கருத்து. தேசிய அரசாங்கம் என்பதன் அர்த்தத்தை கூட லக்ஷ்மன் கிரியல்ல புரியாமல் இருக்கிறார். அவர் ஒரு சட்டத்தரணி, அரசியலமைப்பு தொடர்பில் பேசுகிறார். தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் தேசிய மட்டத்திலான 2 கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் அல்லவா? லக்ஷ்மன் கிரியல்ல கடந்த 4 வருடங்களில் நாட்டிற்கு பலன் தரும் எந்த யோசனையையும் பாராளுமன்றத்தில் முன்வைக்கவில்லை. அவரது கட்சியை பாதுகாப்பதற்கே தொடர்ந்து முயற்சித்தார். தேசிய அரசாங்கம் தொடர்பான பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் அதனை தோற்கடிப்பதற்கான செயற்பாடுகளை நாம் முன்னெடுப்போம். மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாடுகளையும் இதன் போது நாம் அவதானிப்போம். எந்த தேசிய அரசாங்கத்தை உருவாக்கினாலும் நாட்டு மக்களின் பிரச்சனைகள் தீரப்போவதில்லை. ஆகவே எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு வழங்க நாம் தீர்மானிக்கவில்லை, தீர்மானிக்கவும் மாட்டோம். இந்த பிரேரணியை பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்வாங்க வேண்டாம் என நாம் சபாநாயகருக்கு கூறுகின்றோம். இந்த பிரேரணைக்கு எதிராக நாம் நீதிமன்றம் சென்று உத்தரவொன்றை பெற்றுக் கொள்வோம். நாம் ஜனாதிபதிக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றோம். இந்த சட்டவிரோத பிரேரணையை நிறைவேற்றி அமைச்சர்களாக சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன் வந்தால் நீங்கள் இடமளிக்க வேண்டாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈழ கனவை கைவிட்டு தமது பிரதேசங்களில் மக்களுக்கு சேவையாற்ற அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட கருத்து. அவர்கள் அரசாங்கத்துடன் இணைய வேண்டும். தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாகுவதற்கு ஏற்கனவே எதிராக வாக்களித்தவர்கள் நாங்கள். தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படக்கூடாது, இலங்கையிலே 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்கக்கூடாது என்பதன் அடிப்படையில் நாங்களே அதற்கு எதிர்த்து வாக்களித்தவர்கள். ஆகவே தேசிய அரசாங்கம் அமைய வேண்டும் என்ற தேவை எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை. நாம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒரு விடயத்தை கூறுகின்றோம். கடந்த 50 நாட்களாக நாட்டில் சட்டவிரோத ஆட்சி நிலவுவதாக தெரிவித்த போது இந்த நாட்டில் சிவில் அமைப்புகள் அனைத்தும் அதற்கு எதிராக செயற்பட்டன. அதிகாரம் கிடைத்து முதலாவது நிமிடத்திலேயே ஜனநாயக போராட்டத்தை காட்டிக் கொடுத்ததாக நான் கருதுகின்றேன். ஆகவே உங்களுக்கு கிடைக்கும் சிறந்த சந்தர்ப்பத்தை துர்நாற்றம் வீசும் அரசியலாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் என நான் கூறுகின்றேன். தேசிய அரசாங்கத்தின் தேவை ஏன் ஏற்பட்டுள்ளது? மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக இதனை செய்ய போகிறார்கள். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் நோக்கமா இது? இல்லாவிட்டால் அரசியல் தேவைக்காக இதனை செய்கிறார்களா? கடந்த டிசம்பர் மாதம் உயர் நீதிமன்றத்திற்கு சென்றதை போன்று எந்த ஒரு பிரஜைக்கும் நீதிமன்றம் சென்று இதனை கேள்விக்குட்படுத்தலாம். ஆகவே உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் மக்கள் நலன் கருதி அதற்கேற்ற தீர்ப்பை வழங்க வேண்டும். இதேவேளை தேசிய அரசாங்கம் தொடர்பில் பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் அரசியலமைப்பில் உள்வாங்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவிக்கிறார். வேண்டுமென்றே பாரிய மோசடி ஒன்று இடம்பெற்றுள்ளமை புலப்படுவதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட சேவையில் அவர் நேற்று கூறினார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை கோரி கொட்டக்கலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொட்டக்கலை நகரில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொட்டக்கலை தோட்ட மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் புதிய கூட்டு ஒப்பந்தம் மூலம் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கூறினர். பாரு, உங்களை நாங்கள் கல்யாண வீட்டுக்கு அனுப்பணும். சம்பள வாசலை பேசிட்டு வந்து அங்கே வச்சு அன்னைக்கு வடிவேல் சுரேஷ் பேசுறாரு, தங்க தட்டில் கொண்டு வந்து கொடுக்கட்டாங்க. அதெல்லாம் நியாயமா? நான் கல்யாண வீடு சடங்கு வீடாக வச்சு உங்கள்கிட்ட அனுப்புகிறோம். உங்களை நாங்கள் எல்லாம் அனுப்பியிருக்கிறோம். ஒரு தேர்தல் வச்சு ஒரு மந்திரியாக வச்சு உங்களை பேச சொல்லி நீ அங்கேருந்து பேசிட்டு வந்து அன்னைக்கு வீடு இதில் பேசுகிறேன், நான் தட்டில் தங்க தட்டில் வச்சு கொண்டு வந்து கொடுக்கட்டான்னு. இந்த சம்பளம் பத்தாது. உங்களோட மனசாட்சியை தொட்டி சொல்லுங்க. இந்த சம்பளத்தை நீங்க உங்க மனசாட்சியோட தான் சைன் பண்ணீங்களா
இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருச்சான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்கிட்ட தோட்ட தொழிலாளிகள் தானே. செந்திலும் கவுண்டமணியும் படத்தில் காமெடி பண்ணுறோம். உனக்கு ஒரு வாழைப்பழம் தானே, அந்த வாழைப்பழம் ₹1 கொடுத்தேன், அதே வாழைப்பழம் தான் இதே வாழைப்பழம் தான் அதுன்ற மாதிரி இவங்க 2 பேரும் நாடகம் ஆடி தொழிலாளர் ஏமாற்றிருக்காங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே ₹700 சம்பளம் வாங்கியிருந்தோம், இப்போ ₹750 சொல்கிறாங்க. அப்போ ₹20 அதிகரித்து இந்த சம்பளம் என்னத்துக்கு? பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு ₹1000 அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஹட்டனில் அடையாள சத்தியாகிரக போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. தன்னெழுச்சி மல்லிகை இளைஞர்கள் ஹட்டன் மல்லிகை பூ சந்தையில் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். இன்று முற்பகல் முதல் அடையாள சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு ₹1000 அடிப்படை சம்பளம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து தன்னெழுச்சி மல்லிகை இளைஞர்கள் கடந்த சில மாதங்களாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இவர்கள் சுழற்சி முறை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று ஹட்டன் மல்லிகை பூ சந்தையில் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தனர். கௌரவத்துக்குரிய தொண்டமான் அவர்கள் 30ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து வெளியேறுகிறோம் என்று கூறிவிட்டு அடுத்த கணமே அவர் அமைச்சு பதவியை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை காண்பித்தார். அதன் பின்னர் நாடாளுமன்றத்திலே உரையாற்றினார். அடிப்படை சம்பளம் ₹1000 கொடுக்காது, நாங்கள் கையொப்ப விடமாட்டோம் என்று கூறிவிட்டு அடுத்த கணம் அவர் பிரதமருடைய மாளிகைக்கு சென்று அங்கே கொல்லைப்புறமாக சென்று அங்கே அவர் ₹20 கையொப்பமிட்டிருக்கின்றார். இது திகாம்பரம் அவர்கள் கூறினால் பிரதமரை சந்தித்துவிட்டு நாங்கள் நியாயமான ஒரு விடயம் கிடைக்காவிட்டால் ஹட்டன் மாநகரிலே அமர்ந்திருந்து சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொள்வோம் என்று கூறினார். ஆனால் பிரதமரிடம் அவர் சந்தித்ததில் வெற்றி கிடைத்து விட்டதா என்ற கேள்வி மக்களிடம் இருக்கின்றது. ஆனால் அவரும் ஒரு பொய்யான வாக்குறுதியை மக்களுக்கு வழங்கி சத்தியாகிரகம் என்ற போர்வையிலே அவர் அரசியல் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. பொய்யான அரசியல் தலைமைகளை அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த காலத்திலே இளைஞர்கள் ஒன்று திரள வேண்டும். நாளை 71வது சுதந்திர தினத்தன்று 71 இடங்களில் எங்களுடைய சத்தியாகிரக போராட்டம் வியாபிக்க. ₹155 சம்பளம் என்பது வெறுமனே எங்களுடைய மலையக மக்களை, எங்களுடைய தோட்டத்திலே வேலை செய்கின்ற மக்களை ஒட்டுமொத்தமாக காட்டி கொடுத்த ஒரு துரோகமாகவே நாங்கள் இங்கே கருதுகின்றோம். ₹20 அல்லது ₹50 உட்பட்ட சம்பளம் உயர்வு என்பது எந்த விதத்திலே அடிப்படை நியாயமாக அமையும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவோம். எங்களுடைய மலையக தோட்ட தொழிலாளரை மாத்திரம் வைத்து செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம், இதற்கு பின்னால் மலையக மக்களுக்கு பின்னால் இருக்கும் அவர்களுடைய உறவுகள் சம்பந்தமான ஒரு பார்வை இவர்களுக்கு இருக்கவில்லை. எனவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய சமூகம் இந்த சம்பள உரிமை விடயத்திலே. ஆனால் கூட்டு ஒப்பந்தம் என்பதை மக்களுடைய சம்பளத்தை 3 தொழிற்சங்கங்கள் உள்ளடக்கி அந்த சம்பளத்தை கையில் எடுப்பது எந்த விதத்தில் நியாயமானது? இது அரசுக்கு தெரியும். மீண்டும் மலையக மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றது அரசும் எமது மலையக தலைவர்களும். அவர்களை அகற்றுவோம், பார்லமெண்டத்திலிருந்து அகற்றுவோம் வெளியிலே. கூட்டு ஒப்பந்தம் தொடர்பில் தெளிவூட்டும் கூட்டம் ஒன்றை பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு மாத்தளையில் இன்று நடத்தியது. கூட்டு ஒப்பந்தம் தொடர்பில் மாத்தளை மாவட்ட தோட்ட கமிட்டி தலைவர்களுக்கு தெளிவூட்டுவதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த டிராப் காப்பியில் பல குளறுபடிகள் இருந்தது. வரவுக்கான கொடுப்பனவு ₹60 கொடுத்து வந்தது, ₹140 கொடுத்து வந்ததுன்னு சொன்னால் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி ஊக்குவிப்பு பணமாக. இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் இது முற்றுமுழுதாக நீக்கியிருக்கார். கூட்டு ஒப்பந்த காலம் வந்துட்டு 2 வருஷமாக தான் இருக்கணும். 2019 ஜனவரி 22ஆம் தேதி வரையிலும் இந்த கூட்டு ஒப்பந்தத்தை நீடிச்சிருக்காங்க. இந்த எரிய சம்பளமும் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒரு விஷயமா. தேசிய தோட்ட தொழிலாளர் யூனியனில் உள்ள முக்கியமான ஒரு ஆள் ஏட்ட ஒத்துக்கொண்டார். என்னன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறது சரி, நாங்கள் வேணும்னா திங்கக்கிழமை ஒப்ப வைக்காமல் புதன்கிழமை கூட ஒப்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தர் சொன்னார். ஆனால் அதுக்கிடையில் அவங்க போயிட்டு இதை ஒப்ப வச்சது பிள்ளைங்கிறது. மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி இன்று மல்வானையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார். மல்வானை அல் முபாரக் ஆரம்ப பாடசாலையின் விளையாட்டுப் போட்டியில் பிரதம விருந்தினராக மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி கலந்து கொண்டிருந்தார். நிகழ்வின் போது அவர் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார். கல்வி மட்டத்தில் மேல் மாகாணம் தற்போது 3ஆம் இடத்திற்கு பின்னோக்கி நகர்ந்துள்ளது. அதனால் எங்கள் வேலை திட்டங்களில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம்.
மேல் மாகாண கல்வித்தரத்தை முதலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும். நாளை 71வது சுதந்திர தினம். வீடுகளில், பாடசாலைகளில், வணக்கஸ்தலங்களில், வியாபார நிலையங்களில், தனியார் நிலையங்களில் தேசிய கொடியை பறக்க விடுங்கள் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். අපේ ව්‍යාපාර ස්ථානවල පෞද්ගලික ස්ථානවල හැම තැනම දාලා අපේ රටට තියෙන ආදරය අපි පෙන්වන්න ඕනේ කියන ඒ ඉල්ලීමත් මම මේ අවස්ථාවේ மன்னார் அடம்பன் மத்திய மகாவித்தியாலய இல்ல மெய்வல்லுநர் போட்டி நேற்று நடைபெற்றது. மன்னார் அடம்பன் மத்திய மகாவித்தியாலய இல்ல மெய்வல்லுநர் போட்டியின் இறுதி நிகழ்வில் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. அவர்கள் அபிவிருத்தி செய்வதாக கூறி போத வஸ்துக்களை வடக்கு கிழக்கிலே கொண்டு வந்து விதைத்தார்கள். அரசியல்வாதிகளுடைய வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை. அந்த வாகனத்தில் என்ன போகும் என்பது தெரியாது. முப்படைகளும் இங்கே வேலை செய்துவிட்டு விடுமுறைக்கு சென்று திரும்பி வரும்போது அவர்களும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நான் ஆற்றிய உரை அது என்னத்தை கொண்டு வந்தது? எனது பதவியை ராஜினாமா செய்ய வைத்தது. உண்மையிலேயே நான் பேச வந்தது எங்களுடைய யுத்தத்துக்கு முன்னர் இருந்த நிர்வாகத்தை. நான் நினைக்கின்றேன் தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் 2001 2004 ஆண்டு காலப்பகுதிகளில் இவர்களுடைய ஆட்சி இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி இருந்தது. அந்த காலங்களில் இங்கே வடக்கு கிழக்கு வேறொரு பகுதியிலே ஆளப்பட்டு வந்தன. அந்த வேலைகளில் கூடி எங்களுடைய மக்கள் இங்கு வாழ்கின்றவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளும் சரி அந்த காலத்தில் வெளிநாடு சென்று தங்களுடைய தேவைகளை செய்து மீண்டும் இந்த கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, யாழ் மாவட்டத்துக்கு வந்து அதே போல் கிழக்கு வந்த வரலாறு நீங்கள். பதுளை மாவட்ட தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தோட்ட தலைவர்களுடனான சந்திப்பு இன்று பதுளையில் நடைபெற்றது. 40% கூட்டியிருக்கான்னு சொல்றாங்க. எப்படி 40% எனக்கு தெரியல. இந்த தொழிற்சங்க கட்டமைப்புனால தான் மலையகத்தில் இந்த அளவு பின்தங்கி இருக்கு. நேற்று ஒருத்தருக்காக சவால் விட்டாராம், இதுக்கப்புறம் 100 வேலை செய்யலாம், வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி. நான் ஏன் சொல்றேன்னா, நம்மளை பயமுறுத்துவாங்க, பயப்படாதீங்க. மதுரையோட 100 மோசம் தான் கோட்டைன்னு சொல்லி தாத்தாவோட கோட்டை, அப்பையோட கோட்டை ஆட்டத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் யாருக்கும் பயப்படாங்க, நீங்கள் வந்தால் வெட்டுங்க. நான் இன்னைக்கு ரெடியாக தான் வந்தேன். எனக்கு என்ன சரி செஞ்சா இங்கே வச்சு ஆடிவேன், கொழும்பு வர விட மாட்டேன். அதுவும் சொல்கிறேன் நான், இந்த மீடியா முன்னு சொல்கிறேன் நான். பிரதமர் பிழை செஞ்சாலும் பிழைத்தான், நாங்கள் பயப்பட மாட்டோம். யார் பிழை செஞ்சாலும் பிழைத்தான். இந்த சம்பள பிரச்சனைக்கு ஒழுங்கான தீர்வு கிடைக்காண்டி போனா இந்த அமைச்சில எதை விட்டுட்டு போயிட்டு உங்களோட தான் உட்காந்துருப்பாரு சொல்லிய யாருக்கும் பயந்து இருக்க மாட்டோம். நாங்க இங்க காலையில சொல்லி அன்றைக்கு ஒன்று அங்க போய் சொல்லி ஏமாத்தி அங்க அமைச்சு பதவி எடுத்து திரும்ப அதை விட்டு இங்க அமைச்சு பதவி எடுத்து மக்களை ஏமாத்துற கூட்டம் நாங்க கிடையாது. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் பல்வேறு பகுதிகளில் இன்று அறநெறி பாடசாலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. கிளிநொச்சி புனித தெரேசா தேவாலயத்தில் நிர்மாணிக்கப்படவுள்ள அறநெறி பாடசாலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சின் 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. யாழ் ஊர்காவற்றுறை புளியங்கூடல் பகுதியில் 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்படவுள்ள அறநெறி பாடசாலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மன்னார் நானாட்டான் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மடக்கரை கிராமத்தில் நிர்மாணிக்கப்படவுள்ள அறநெறி பாடசாலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இன்று நடைபெற்றது. வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சின் 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. உண்மையிலே சஜித் பிரேமதாசா அவர்களுடைய இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. எங்களுடைய ஏழை மக்களுக்கு இந்த வீடுகளை கட்டி கொடுக்கின்ற, இப்பொழுது கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பெறுமதியான வீடுகளை கட்டிக் கொடுக்கின்ற ஒரு தீவிர முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார். நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கத்திலே அவர் ஒரு ஆள் தான் கூடுதலாக செயற்படுகிற அமைச்சராக என்னால் சொல்ல முடியும். யாழ் பண்டத்தரிப்பு புனித ஃபட்டிமா அன்னை யாத்திரை தல வளாகத்தில் நிர்மாணிக்கப்படவுள்ள அறநெறி பாடசாலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு வட்டுவாகல் சப்தகன்னியர் ஆலயத்தில் நிர்மாணிக்கப்படவுள்ள அறநெறி பாடசாலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இன்று நடைபெற்றது. சஜித் பிரேமதாசா அவர்கள் வந்த பொழுது நாங்கள் நேரடியாக கேட்டிருந்தோம், அந்த வெள்ள அனர்த்தத்தில் சிக்கிய தற்காலிக வீடுள்ள வீடற்றவர்கள் அனைவருக்கும் வீடு வழங்கப்பட வேண்டும். அவர் தெரிவித்திருந்தார் 2380 வீடுகள்
உடனடியாக உங்களுக்கு அப்படியான வெள்ள அழிவில் சிக்கியவர்களின் புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் வழங்குவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு தாளங்குடா வீரமாகாளி அம்மன் ஆலயத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள அறநெறி பாடசாலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஈழ மக்கள் புரட்சிகர முன்னணியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பிராந்திய மாநாடு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அதாவது எமது அடிப்படைகளை புறக்கணித்துத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசியல் யாப்புக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளது. சமஷ்டி வேண்டாம், வடகிழக்கு இணைப்பு வேண்டாம், பௌத்தத்திற்கு முதலிடம் கொடுக்கலாம், சுயாட்சி தேவையில்லை என்று நாம் கூறுவதாக இருந்தால் பின் வேற எந்த தீர்வை நோக்கி நாம் பயணிக்கின்றோம்? மாகாண சபைகளுக்கு ஆளுநரிடமிருந்து சில அதிகாரங்களை வழங்குவதற்காகவா இந்த புதிய திட்டம், புதிய அரசியல் யாப்பு? இந்த நாடகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கிய பாத்திரம் ஏற்றுள்ளதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் முறையாக ஒற்றையாட்சியை தமிழ் தலைமை ஏற்றுக்கொண்டமை எமக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர்கள் பிரச்சாரப்படுத்துகின்றார்கள். இன்று வரை திரு சம்பந்தன் அவர்களோ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையோ பிரதமரின் அந்த கூற்றை நிராகரிக்கவில்லை. ஏக்கிய ராஜ்ய என்ற சொல்லுக்கு பிரிக்கப்படாத நாடு என்றும் தமிழ் மக்களுக்கு விளக்கம் அளித்து வருகின்றது. ஆனால் அவர்களது விளக்கம் பிழை என பிரதமர் மீண்டும் மீண்டும் கூறினாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது நாம் சொல்வதுதான் சரியானது என தமிழ் மக்களை ஏமாற்றி வருகின்றது. குறிப்பாக நாங்கள் கனதூரம் போக தேவையில்லை. கடந்த 4 வருட காலம் தமிழ் மக்களுக்கு கிடைத்த அரிய சந்தர்ப்பங்களை எந்த தூரம் அதை அறிவுபூர்வமாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் கையாள தெரியாமல் இன்றைக்கு தமிழ் மக்கள் நடுத்தரில் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவரை காலம் ஐயா என்ன சொன்னால் அரசியல் தீர்வு வேற இருக்கிறது, யாரும் குழப்பி போடாதே கொண்டு இன்றைக்கு 4 வருட காலமாயிருந்தது. எப்படிப்பட்ட அரசியல் புதிய அரசியல் அமைப்பு, எப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு வந்திருக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும். கண்டி பன்பில பகுதியில் உள்ள 150 குடும்பங்களுக்கு நீர் விநியோக திட்டம் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு அமைச்சர் ரஃப் ஹக்கீமின் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இதன்போது பன்பில பகுதியில் உள்ள 10 மதஸ்தானங்களுக்கு நீர்த்தாங்கிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜாயசிங்க பத்ருலையில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார். செந்தில் தொண்டமான் அமர்த்திவரையாட்ட இடத்தை நத்துவ வஹாம மே தீரனை கத யுத்தி. செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார், தமிழ் பாடசாலைகளில் உள்ள சிங்கள ஆசிரியர்களை நீக்க வேண்டும் என்று. செந்தில் தொண்டமானுக்கு அவ்வாறு கூறும் அதிகாரம் இல்லை. அதற்கு நாங்கள் எதிர்ப்பை வெளியிடுகின்றோம். தமிழ் பாடசாலைகளில் சிங்கள ஆசிரியர்கள் சிங்களம் கற்பிப்பதுதான் சிறந்தது. அப்போதுதான் மாணவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியவாறு இருக்கும். දෙමළෙන් උගන්නන්න බැරි ඉඳ දැන් ඇත්තටම දෙමළ ගුරු ළමයට සිංහල උගන්නනවා ඒකත් මං කියන්නේ දෙමළ මේ සිංහලෙන් උගන්නන එක තමයි හොඳ. ගොඩක් සිංහල ටීචර්ස් ඉන්නවා ඒගොල්ලන්ට දෙමළ තේරුම් නැතුව. ඒගොල්ලන් මොනවටද දාලා තියෙන දැම්මද කියලා මට තේරුනේ. தமிழ் தெரியாத சிங்கள ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்களை ஏன் தமிழ் பாடசாலைகளுக்கு நியமித்துள்ளார்கள் என எனக்கு விளங்கவில்லை. அவர்கள் மூலம் தமிழ் மாணவர்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. தமிழ் தெரியாமல் அவர்கள் பாடசாலையை முன்னேற்றி செல்வது கடினம், மாணவர்களுக்கும் கடினமான விடயம். அதனை அடையாளம் கண்டு சிங்கள பாடசாலைகளில் வெற்றிடம் காணப்படுகின்ற இடங்களில் அவர்களை நியமிப்பதனூடாக ஊவா மக்கள் பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பட்டதாரிகள் 10 பேரை நேர்முக பரீட்சை மூலம் உள்வாங்கியுள்ளோம். சிங்களம் தெரியாமல் உள்ள தமிழ் ஆசிரியர்களை இங்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். දෙමළ ටීචර්ස් ඉන්නවනේ. එයා ඉන්න ටීචර්ස් එක අපි මෙතන කරනවා. பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் ஹிகுராங்கொடையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட இளைஞர் யுவதிகள் உள்ளிட்ட 85 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அந்த ஹோட்டலின் முகாமையாளரையும் மேலும் 4 எதிர்வரும் 6ஆம் தேதி வகை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹிங்குராங்குடை மேலதிக நீதவான் ஸ்ரந்தி பெரலேகம உத்தரவிட்டார்.
Facebook சமூக வலைதளத்தினூடாக மின்னேரியா பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கமைய காண்டி, மாத்தறை, கொழும்பு, நுவரெலியா மற்றும் கண்டி உள்ளிட்ட பல பகுதிகளை சேர்ந்த 200க்கும் அதிகமானோர் மின்னேரியாவுக்கு நேற்று மாலை சென்றுள்ளனர். இதற்காக ஒவ்வொருவரிடமிருந்தும் தலா 2500 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது. அந்த ஹோட்டலுக்கு சென்றவர்கள் அங்கிருந்து ஹிங்குராங்குடையில் உள்ள வேறொரு ஹோட்டலுக்கு ஏற்பாட்டாளர்களால் அனுப்பப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 10 மணியளவில் இந்த நிகழ்வு ஆரம்பமாகியுள்ளது. நிகழ்வு ஆரம்பமாகி சுமார் ஒரு மணித்தியாலத்தில் பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள சில போலீஸ் நிலையங்களின் 43 அதிகாரிகள் கொண்ட குழு இந்த ஹோட்டலை சுற்றி வளைத்தது. அதிகளவில் சட்டவிரோத போதைப் பொருள் பயன்படுத்தப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமையவே போலீசார் இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்துள்ளனர். ஹோட்டலுக்குள் நுழைந்த போலீசார் அங்கு கூடியிருந்தவர்களை பரிசோதித்த போது பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் 89 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 6 யுவதிகள் அடங்குவதுடன் அவர்களிடமே அதிகளவில் போதைப் பொருள் காணப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஆப்பிள் வகை மதுபானமும், அபின், ஹெரோயின் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் ரத்னபுரி பிராந்திய செய்தியாளர் ருச்சிர அபேமன்ன இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்துள்ளார். ரத்னபுரி புதிய நகரில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளராக செயற்பட்ட ருச்சிர அபேமான பிரதேச மக்களின் பேரன்பை பெற்ற ஒரு ஊடகவியலாளராக திகழ்ந்துள்ளார். விசேட தேவையுடைய இளைஞரான மக்கீன் முகமது அலியின் சக்கர நாட்காலி பயணம் இன்று புத்தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி ஆரம்பமானது. மக்கீன் முகமது அலி இன்றைய 3ஆம் நாள் பயணத்தை புத்தளம் பஸ் நிலையத்திலிருந்து ஆரம்பித்தார். வவுனியா சூடு வந்த பிளவை செய்த குறித்த இளைஞர் யாழ் பஸ் நிலையத்துக்கு முன்பாக இருந்து நேற்று முன்தினம் தனது பயணத்தை ஆரம்பித்தார். 2015ஆம் ஆண்டில் மின்கம்பத்தில் இருந்து விழுந்து முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட இவர் இலங்கையின் தேசிய தினத்தை முன்னிட்டு இந்த பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். நம்மளுடைய தாய்நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமூக நல்லிணக்கத்துக்காகவும் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இந்த பயணத்தை அனைத்து மாற்றுத்திறனாளிக்காக வேண்டிய குரல் கொடுப்பேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கைகள் அனைத்தும் நிறைவடைகின்றன. நாளை நாளும் இணைந்து கொள்ளுங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் மேலதிக செய்திகளோடு. வணக்கம்.